ஓகேவா? பின்னாடி ஃபோன் நம்பர் தெரியுதா? அக்கா ஃபோக்கஸ் லைட் மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணிடுறீங்களா? அந்த 3 சாரி எடுத்துருங்க. ஓகேவா? என் பொண்ணு கொஞ்சம் பக்கத்தில் வந்து பசங்க கீழே தட்டி விட்டுறாம. அப்போ இதே ஜூம் பண்ணிடுங்க. இது வந்து ஃபேஸ்புக் சசி ஃபேஷன் பேலஸோட லைவ். இவ்வளோ கேப் இருக்குங்க. மேலே ஃபோன் நம்பர் தெரியணும்ல? ஃபோன் நம்பர் தெரியுங்க, அதுக்கு மேலே இவ்வளோ கேப் இருக்குங்க. பரவாயில்ல. ஆனாச்சா லைவ் தம்பி உன்னோட ஆனாச்சா? இல்லை வந்துட்டு அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் முன்னாடி லைவ் வந்தேன், கரண்ட் போயிடுச்சு, அதனால நான் போயிட்டேன். ஸோ மறுபடியும் ரொம்ப நேரம் லைவ்ல இருக்க மாட்டேன், கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன். ஸோ வந்துட்டு மேலே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேங்க, சரிங்களா? அங்கே பாருங்க. சாரீஸ் வேணும்னா நீங்கள் கையோட புக் பண்ணுறதுனா நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ஓகேவா? மேலே வந்துட்டு மொபைல் நம்பர் வச்சுருக்கேன். சாரி டிபார்ட்மெண்ட் கையிலே மொபைல் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனா கையோட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எனக்கா இந்த ஃபோனுக்கு நம்பர் மறைக்கிறேங்க, நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிக்கங்க. நீங்கள் தலை மறைச்சிருக்கீங்க, ஓகேவா? கொஞ்சம் இப்படி எல்லாருமே கற்றுக்கிறேன்னா. ஸோ இன்னைக்கு கட்டியிருக்க இந்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரஷ் டைப்பில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஓகேங்களா? நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிளாத்துங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு க்ரஷ் பேஸு. கட்டியிருக்கிறத வச்சு காமிச்சா நீங்கள் பாருங்க, நல்லா இருக்கும் கிளாத்து. நல்லா உழைக்கக்கூடிய கிளாத்து. வித் டேசலோட உங்களுக்கு வந்துடும். இந்தியில் வந்து உங்களுக்கு டேசலோட வந்துடும். சூப்பரான ஒரு டேசல், நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு டேசலாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இதோட அந்த பேப்பர் எடுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ப்ளூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டியிருக்கேன்ல, இவங்கள மாதிரியே தான் நான் வந்துட்டு நானும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தெரியுதுங்களா? இந்த சாரி தான் நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டி தான், அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறேன். ஜஸ்ட் 799, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கிளாத்தோட லென்த்து காட்டுற பாருங்க, நல்ல லென்த்து. நீங்கள் நல்லா ஒரு 3/4 ஹேண்டு ஃபுல் ஹேண்ட் வச்சும் போடலாம். இது வரைக்கும் ஃபுல் ஹேண்ட் வந்து க்ளோஸ்டு நெக்கில் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிளாத்து. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு பிங்க் கலர், நல்ல ஒரு பிங்க் கலருங்க. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும் தெரியல, ஐ திங்க் ஐஃபோனில் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு கரெக்டாக தெரியுதா? இதுக்கு தான் சரிங்க, இது சரிங்க. ரெண்டுமே கொஞ்சம் டார்க்காக தெரியுது. நீங்கள் வந்து மொபைலில் வந்து நீங்கள் ஃபோட்டோனா நான் ஃபில்டர்லாம் எதுவும் போடல, லைவ்ல தான் அப்படியே தான் வச்சுருக்கேன் நான் நேச்சுரல் கேமராவில். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுற மாதிரி ஃபீலாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ காப்பி கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து உன்னோட ஐஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கையோட. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு அண்ட் சாரி 799 கொடுத்துட்ருக்கேங்க. ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு தமிழ்நாட்டில். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும். இதை ஃபோனில் எடுத்துருமா ஃபோட்டோவை. ஸோ நெக்ஸ்ட் கலர் இதுவுமே நான் கட்டுவேங்க, இந்த சாரியுமே கட்டுவேன். ஒரு பியூட்டிஃபுல்லான, எனக்கு எப்பயுமே வயலட்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்பவே அழகான ஒரு வயலட் கலர். யாருக்கெல்லாம் வேணுமோ புக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் கட்டிட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கு அன்னைக்கே இது சோல்ட் ஆகிடும். ஏன்னா வயலட் கலர் சாரி அவ்வளோ ஒரு டிமாண்ட் என்னோட பேஜில். எப்படி தான் போகுதுனே தெரியல, உண்மையாலுமே சொல்ல நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. நான் ஒரு 200 சாரி எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு வந்து 200 சாரி கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் வந்து கட்டி வீடியோ போட்டேன்னா அடுத்த நாள் மார்னிங் ஆஃப்டர்நூனுக்குள்ளே சோல்ட் ஆகிடும். காலையிலே சோல்ட் ஆகாது, ஓப்பனாக சொல்கிறேன். நாளைக்கு மத்தியானம் இப்போ இன்னைக்கு நான் கட்டி வீடியோ போடுறேன், சாயங்காலம் போடுறேன், நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே சோல்ட் ஆகிடும். நான் மறுபடியும் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறவங்களுக்குலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் வரதுல தான் நான் பேக்கிங்கே அனுப்புவேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சாரி கண்டிப்பாக அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பராக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நான் போடுவேன். அப்போ வந்து ஏன்டா விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அப்பயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது. ஏன்னா கம்மியான குவான்டிட்டி தான் இப்போ நான் வச்சுருக்கேன். எனக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் மறுபடியும் எனக்கு லோடு வருது. ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வேணுமோ இதை வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு கிளாத்து, சேம் இதே பிங்க் கலரில் வந்துட்டு நல்ல லாவெண்டர் கலர். ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து காமிச்சிடுறேன் பாருங்க. 799க்கு சூப்பரான ஒரு ஆஃபரில் கொடுக்குறேங்க அந்த சாரீ. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கை தான் வச்சு போடலான்னு இருக்கேன். எனக்கு வந்து இது குட்டி கை தான் எனக்கு மேக்ஸிமம் செட் ஆகுற மாதிரி, ஃபுல்லாக எனக்கு செட் ஆகாது. பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து நான் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம குட்டியாக இருக்குமா, அதனால வந்துட்டு நமக்கு நம்ம மூஞ்சி கடைக்கு எடுக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இது குட்டியாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் கலர் வந்து வயலட் கலர். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது 3 கலர் தான். ஒன்று பிங்க்கு அண்ட் வயலட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மயில் கழுத்து கலர், நல்ல டார்க் ஷேடிங். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
தெரியுதா? நல்ல டார்க் ஷேடு. இதோட பிளவுஸ் தான் அல்டிமேட்டா இருக்கு. இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா வேற ஏதாவது பிளைன் சாரீஸ்க்கு இதுல உள்ள கலர்ஸ்ல ஏதாவது பிளைன் சாரீஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த 3 சாரில எந்த சாரி எடுத்தாலுமே 700. ஓகேவா? சாரியோட பிரைஸ் சொல்லிட்டேன். இதுலயுமே உங்களுக்கு டேசலோட வந்துடும். பியூட்டிஃபுல்லான டேசல் வந்துடும். சாரி நல்ல லென்த்தா இருக்குது. ரொம்ப நாள் உழைக்கக்கூடியது. இப்பெல்லாம் நிறைய வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து ஃபுல் ஹேண்ட்லாம் வச்சு போடுவீங்க இல்லையா? ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த 3 கலர் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் 799க்கு. நான் நேற்று கட்டியிருந்த எல்லோ சாரி வந்து எனக்கு காட்டுங்க, ஜூம்ல காட்டுங்க, கலர் எக்ஸாக்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து அதை நான் உங்களுக்கு காட்டினேன். செம்ம ஆர்டருங்க, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. நான் இதுலேயே வந்துட்டு நான் வயலட் கட்டியிருந்தேன், பிங்க் கட்டியிருந்தேன், ஒயின் கலர் கட்டியிருந்தேன். ஸோ அது எல்லாமே எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதில் எல்லாருமே இந்த கலர் வந்து எனக்கு ரெக்குவயர்மெண்ட்ல இருந்ததுங்க. நிறைய வந்து எனக்கு கால் பண்ணும்போது ரெகுலர் கஸ்டமர் ஆர்டர் போடும்போது வந்துட்டு எல்லோ கலர் கொண்டு வாங்க சிஸ்டர் அப்படின்னே சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் மெயினாக கொண்டு வந்தது வச்சுருந்து அது சாரியெல்லாம் போச்சு. நாளைக்கு ஐடி ஆர்டர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே தான் டிஸ்பேச் பண்ணுவோம். நாளைக்கு கொரியர் ஆஃபீஸ் லீவ் இல்லையா? ஸோ இந்த பார்த்துக்கணும். தெரியுதுங்களா? இந்த சாரி வந்துட்டு உங்களுக்கு 499 கொடுக்குறேன். இன்க்ளூடிங் ஷிப்பிங்கம்மா, இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோட தமிழ்நாட்டுக்குள்ள 499. மிஸ் பண்ணிடாதீங்க. மேலே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பர் வேணாலும் நான் சொல்கிறேன். 7708300215 ஒரு நம்பர், 7397500215 ஒரு நம்பர். ஓகேங்களா? ஸோ வந்து இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எங்கிட்ட ஸ்டாக் இருக்கிற ஒரு 4-5 கலர் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் எனக்கு மண்டேக்கு மேலே தான் வருது. இப்போ இருக்கிறது உங்ககிட்ட நான் காட்டுறேன், ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ 499 இன்க்ளூடிங் ஷிப்பிங் on தமிழ்நாடு. அதர் ஸ்டேட் போகும்போது உங்களுக்கு ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வருங்க. கொஞ்சம் இப்போ தெரியுதா? இந்த ஒரு ஃபோனுக்கு நம்பர் தெரியுது, ரெண்டுமே தெரியுது. நம்பர் தெரியுதா? செகண்ட் கலர் வந்துட்டு நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர். சூப்பராக இருக்கும் இந்த சாரீலாம். அதாவது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக பாப்கார்ன் சாரி இந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே உங்களுக்கு அரிது. ஏன்னா இது வந்து நான் 699க்குலாம் சேல் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு சில பேர் வந்து 499, 477 அந்த மாதிரி ரேட்டுக்கெலாம் வித்துட்ருக்கோம். ஸோ நான் வந்து 499 கொடுத்துட்ருக்கேன். இன்க்ளூடிங் ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள. மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் கலர் இது, ஃபர்ஸ்ட் கலர் இது, அண்ட் இந்த கலர் அல்டிமேட். அந்த வயலட்டை கொடுங்க. இப்போ வரைக்கும் என் சிஸ்டர் வந்துட்டு சலிச்சு போற அளவுக்கு ஆர்டர் எடுத்துட்டே இருக்காங்க. இந்த 2 கலரும் வந்துகிட்டே இருக்கு. நான் என்னடா இது மற்ற சாரியெல்லாம் காணா, பேக்கிங்ல போகும்போது இது 2 தான் அதிகமா போயிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு சூப்பரான கலருங்க. யாரையா இருந்தாலும் ஒரு அழகா காட்டக்கூடிய கலர்ல வந்து இந்த வயலட், ஒயின் கலர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கலர்ஸ். ஸோ இதுவும் 499 தான், இது 499 தான். ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிங்க்னு சொல்ல முடியாது. நான் எங்க பாப்பாக்கு ஜடப்பினி போடுவேன். நானே என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு கப்பல் வீடியோ பண்ணியிருப்போம். அதில் வந்து இந்த சாரி கட்டியிருந்தேன். இப்போ ஒரே டிமாண்டு. ஸோ இடையில கொஞ்சம் ஸ்டாக் இல்லாமல் மறுபடியும் நான் ரீஸ்டாக் எடுத்து அவங்க போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. இது 499. இதில் இன்னும் ப்ளூ கலர் இருக்கு. வேற என்ன கலர்? மயில் கலரு. அது 2 தானே இல்லாமல் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் அது கொடுக்கும். இதில் நிறைய லைட் கலர்ஸ்லாம் வருது. நான் லைட் கலர் எடுக்க மாட்டேன். எனக்கு லைட் கலர் பிடிக்காது. அதனால வந்து அதை எடுக்கல. ஸோ சாரி. ஸோ இந்த சாரியில் உங்களுக்கு எந்த சாரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ரைஸ் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நான் கட்டியிருந்த சாரி. ஃபோன் கொடு ஒரு நிமிஷம். இந்த ஒரு மிரர் ஒர்க் சாரி, ஒரு சூப்பரான ஒரு சாரிங்க. இது நான் கட்டிட்டு வீடியோ எடுக்க போன இடத்துல எல்லாருமே கேட்டாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த சாரியோட வீடியோ வேணாலும் நான் காட்டுறேன். இன்ஸ்டா இருக்குல்ல இதெல்லாம். இந்த கொஞ்ச நாள் நான் லைவ் வராதனால எல்லாருமே கேட்டுட்டே இருந்தீங்க லைவ் வரல அப்படின்னு. இந்த வீடியோ தெரியுதா? வீடியோ இந்த சாரி அவ்வளோ வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். கட்டோட எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ்வளோ வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும் இருக்கு. ஸோ இந்த சாரி தான் இந்த சாரி. இதுல வந்து நான் இந்த சசி 1269 வந்துட்டு சும்மா பேசின மாதிரி ஒரு இது போட்டிருக்கேன். இது உண்மைதாங்க. பல்பு வாங்கின இடத்துல தாங்க வெள்ளரிக்காய் வந்து கீழே கிடந்தது. அதாவது கொடியில தான் கிடந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், அந்த வெள்ளரிக்காய் அங்கங்க ஒன்று போட்டுருவாங்க இருக்கு. அதில் உள்ள விதையெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் எடுத்து தூவி விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் முட்டாத்தனமா நினைச்சேன். எவ்வளோ ஒரு அறிவாக இருந்துட்டீங்களா? இது சாரி ஃபோன் ஆர்டர் வந்துதான் கால் வந்துட்டு இருக்கு.
உண்மையிலே தான் இந்த சாரி தான் அது. நம்ம சார்ஜ் போட்டு ஃபோன் வந்துட்டே இருக்கு சிந்து. ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஃபோன் அட்டன் பண்ணிக்கோ, கையோட அப்படியே அட்டன் பண்ணு. ரொம்பவே அழகான ஒரு கலருங்க. நார்மலாகவே இந்த கலர் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு சூட் ஆகும். நல்ல ஒரு மிரர் ஒர்க், கட் ஒர்க்கில் வந்துட்டு மிரர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க. நல்ல ஒரு வீவிங் டிசைன் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து கையோடலாம் எடுத்துகிட்டு வர்றாரு. சூப்பராக அதை லாக் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு மோஸ்ட் வயலட் கலர். ஸோ என்னமோ தெரில, எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக வரும் வயலட் கலர் ப்ளவுஸாகவே ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த சாரி தான். எவ்வளோமா சிந்து? 950. 950 இன்க்ளூடிங் ஷிப்பிங்கா? இன்க்ளூடிங் ஷிப்பிங் வந்துட்டு 950 கொடுத்துட்ருக்கோம். அதை விட கம்மியெல்லாம் எனக்கு கிடைக்கல. பட் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த சாரி. 950 ஏதாவது ஆஃபர் கொடுக்க முடியுமா? இதுவே ஆஃபர் தான். ஆமாம், இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது. ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதில் இருந்து இன்னொரு குவாலிட்டி இருக்குது. ஐ ஹாவ் 2 குவாலிட்டிஸ். பட் ஆனால் அந்த சாரியோட கிளாத்து நல்லா இருக்காது, சாயம் போகும் அந்த சாரியில். பட் இது வந்து சாயம் போகாது. 2 குவாலிட்டி இருக்குது. அது வந்து இன்னொரு ரேட்டு கம்மியாக வரும். லிட்டில் டிஃப்ரெண்ட், இந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் லிட்டில் டிஃப்ரெண்ட் வரும். பட் இது வந்து கிளாத் நல்லாயிருக்கும். சிந்து, நம்ம கஸ்டமரோட அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஃபீட்பேக்லாம் நிறைய வந்துச்சு தெரியுமா? அது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி சசிகடை கூட பண்ணி தருவாங்க. அது கொஞ்சம் பண்ணி கொடுக்குறீங்களா? ஒரு வீடியோவாக கொண்டு வந்துருங்கக்கா, கொண்டு வந்து அதை எடிட் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோ ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட சாரீஸ் வாங்கி வந்து, அதாவது எங்களுக்குமே நெகட்டிவ் ஃபீட்பேக் வருது. நான் இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். அதாவது 100ல் 2 பேர், 99 பேர் ஒரு சாரி, இந்த சாரி வந்து 99 பேர் பிடிச்சிருக்குன்னா பிடிக்காத ஒரு 2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வருமே தவிர மேக்ஸிமம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நெகட்டிவாக எதுவுமே வரல. நான் கமெண்ட் செக்ஷனும் ஆன்ல தான் வச்சிருக்கேன், நான் ஆஃப் பண்ணலை. ஒரு சில பேர் வேணும்னே யாராவது சொன்னால் மட்டும்தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு கிளாத்தோட இந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் நானுமே பண்ணுங்க. அப்புறம் நான் வியர் பண்ணி எங்கள் அம்மா துணி வந்து வாஷ் பண்ணும்போது எங்கள் அம்மா எனக்கு சஜஷன் கொடுப்பாங்க, சசி இது வந்துட்டு அலசுனா சாயும் போது இது எடுக்காது, இந்த கிளாத் எடுக்காது அப்படின்னா நான் அதை அதிகமாக வீடியோ போடவே மாட்டேன் நான். ஸோ அந்த ஒரு டைம் போடுறேன், அதோட விட்டுருவேன். வர்ற சேலோட முடிச்சுட்டு மேக்ஸிமம் நிறைய நான் ரிட்டனே கொடுத்துருக்கேன். நான் எனக்கு இந்த கிளாத் வேண்டாம், எனக்கு இது பதிலாக வேறு சாரி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் மாற்றிருக்கேன். பட் மேக்ஸிமம் ஒரு 89% வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ப்ராப்ளத்தை வந்து நான் ஷார்ட் அவுட் பண்ணி இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் இல்லாத மாதிரி தான். ஏன்னா ஒரு 10-20 சேர்ந்து போனால் கூட பரவாயில்ல, கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுங்கிறது தான் எங்களோட மோட்டிவ். அதையும் நீ ஒரு சில சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். அது உங்களோட கண்ணில் பிரச்சனை, உங்களோட எண்ணத்தில் பிரச்சனை, ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த சாரீ வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இன்னொரு சாரீ இருக்குது, வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். அந்த சாரீ க்ரீன், இது வந்து எங்களோட குடோன். வேற வேறு கலர் தானே தரும், கவுண்டர் மேடம் தரும். இந்த சாரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதில் ப்ளவுஸ் இருக்கு, ப்ளவுஸ் இருக்கிறது எங்கம்மா இருக்கு, இது மேலாப்பில் வந்து தூக்கிட்டேன். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோரோவர் உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான் வரும். இந்த சாரீ வந்து நான் முந்தா நேற்று வந்துட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த இதுதான் ப்ளவுஸாக வரும் உங்களுக்கு. இந்த கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும். சேம் இதே மாதிரி கையில் வந்துட்டு உங்களுக்கு இந்த கலர் ப்ளவுஸாக வரும். ஸோ இதில் ஐ ஹேவ் 3 கலர்ஸ். லிட்டில் டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுதான் நான் வந்துட்டு அந்த வெஜிடபிள் காய்கறி கடையில் நான் எடுத்த வீடியோ. பயங்கர வைரலுங்க, ஆர்டர் அதிகமாக வந்துட்டு இருந்தது வந்து இதுதான். இதை பிளாக் பண்ணுறதுக்கு தான் இந்த கலர் கொடுக்கணும் நான். ஸோ இதுவுமே இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் போட்டதுலேருந்து நல்லா ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. கலர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைக்கா? சரிதா? இந்த ஒரு கலரு. அடுத்து இதுலேயே இருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது இல்லை, அதுக்காக 3 கலர் இருக்கு. என்ன பண்ண கிளவி தெரியுதாக்கா? இது ஃபர்ஸ்ட் நான் கட்டின சாரி, ஓகேவா? இந்த சாரி தான் ஃபர்ஸ்ட் கட்டினது. நல்ல ஒரு வெந்தய பச்சை கலரும் நல்ல ஒரு டார்க் வயலட் ப்ளவுஸு. செம்ம ஆர்டருங்க, எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பீட் பண்ணுறதுக்காக நான் இந்த கலர் கொண்டு வந்தேன். ஸோ ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பச்சை கலர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் இந்த கலர் கேட்டு தான் நம்ம ஆர்டர் எடுத்தோம்.
இந்த சாரி. ஏன்னா அது வந்து அந்த பச்சையில் இருக்குது. ஸோ இந்த பச்சையில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது கஸ்டமைஸ் பண்ணி இதில் இந்த கலர் கொண்டு வந்தோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே நான் கொண்டு வந்திருந்தேன். பட் ஆனால் நான் இன்னும் கட்டலை. இதுவுமே இப்போ வரைக்குமே ஆர்டர் வந்துட்டு தான் இருக்குது. இந்த பிங்க் கலர். ஸோ 3க்கும் சின்ன சின்ன க்ரீன் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். மற்றபடி கிளாத் ஒன்று சேம் டிசைன். அங்கங்கே உங்களுக்கு சாரியில் வந்து உங்களுக்கு புத்தாஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட் டைம் ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிங்கன்னா ஜிகின்னு இருக்கும். அந்த ஃபெஸ்டிவலுக்குலாம் கோயிலுக்குலாம் நல்லா இருக்குல்ல, திகின்னு இருக்கு. இந்த கலர் தான் செம்மையாக இருந்ததுங்க. என்னால் மறக்கவே முடியாது. இந்த வீடியோ அவ்வளோ ரீச் ஆனிச்சு. இப்போ நான் வந்து அதிகமாக வீடியோஸ் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாதுனால சொன்னலையா, நம்ம மற்ற ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால காமெடி வீடியோலாம் போடுறதில்ல. இன்னைக்கு கூட ஒரு ப்ரமோஷனுக்காக நான் போயிருந்தேன். அங்கே அவர் போனோன்னு சொன்னது என்னன்னா, மேடம் உங்களோட காமெடி தான் அல்டிமேட் அப்படின்னாங்க. காமெடிலாம் பண்ணுறதுக்கு உண்மையிலுமே டைம் இல்லை. பட் ஆனால் மேக்ஸிமம் இங்கே வந்து நான் கவர் பண்ணுறேன். இந்த லைவ் வர்றது, இந்த காமெடி பண்ணுறது இதெல்லாம் நான் பண்ணுறேன். இதை நான் ஒரு 10,000 தடவை சொல்லியிருப்பேன். சொல்லி ஒரு நாள் கூட உருப்படி நான் பண்ணது கிடையாது. பட் மறுபடியும் சொல்கிறேன். மேபி ட்ரை பண்ணி அதை கொஞ்ச நாள் நான் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ வந்துட்டு எங்களோட வீடியோ வந்து பிடிச்சி எங்களுக்கு வந்து நல்லபடியாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குற எல்லாருக்கும் நன்றி. அதிலே வந்துட்டு பொங்கி எழுந்து ரொம்ப அப்படியே நொந்து வெந்து எங்களோட வீடியோ பார்ப்பீங்களா, அவங்களுக்கும் நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பார்க்க இல்லை சசேகா, உண்மை தானே. அதாவது என்ன ஏதாவது ஒரு குறைய கட்டுப்பிடிக்குன்னே சுற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதாவது நான் பண்ணுறதே மொக்கையாக பண்ணுவேன். அதில் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, இதில் சீனுங்கிறது ஒவ்வொரு பில்டப்புங்கிறது அதெல்லாம் வராதுங்க. இது பக்கா லோக்கல். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். எவ்வளோ ஃபாலோஸ் கொண்டாருந்தாலும் சரி, நாங்கள் இப்படி தான் இருப்போம். சரிங்களா? நீங்களா ஒரு மைண்ட் செட் பண்ணாதீங்க. மக்களோட ஜாலியாக விடுறது தான் நமக்கு பிடிக்கும். எனவே ஓகே, உங்களுக்கு இதில் எல்லா சாரியும் நான் காமிச்சேன். வேறு ஏதாவது சாரி காட்டணுமா? நான் இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு. என் குட்டி கொஞ்சம் வந்து அம்மா தேடிட்டு இருக்கோம். நான் கிளம்புறேன். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு உங்களோட லைவில் வர ஃப்ரீ டைமில் வர. மேக்ஸிமம் வந்துட்டு நான் இந்த ஸ்டாண்டெல்லாம் வாங்கிட்டேன் நான். என்னன்னா எங்கேயாவது அங்கங்கே தூக்கிட்டு போயிட்டு அங்கங்கே வீடியோ எடுக்கணும். நம்ம வீட்டில் நைட் டைம்லலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா அப்போ கூட லைவ் வரலாம். ஏன்னா மிட் நைட்டில் லைவ் வந்தால் நிறைய பேர் வந்து இருக்கீங்க. இந்த மாதிரி டைமில் வரதை விட அந்த டைமில் நிறைய ஃப்ரீயாக இருப்பீங்க போல இருக்கு. அந்த டைமில் வரீங்க. ஸோ அந்த டைமில் நான் வர ட்ரை பண்ணுறேன். மேலே ஸ்க்ரீனில் மொபைல் நம்பர் இருக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ சாரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு தடவை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இந்த சாரி இப்படி அவங்க நம்பர் தெரியும். இவன் கொஞ்சம் கேமரா ஊற்றலாம்ல. என்னைய வந்து இங்கிட்ட தான் வருவாங்க. மனுஷன் கையில் கேமரா வச்சுட்டு இருக்கா, அதை நவுத்துனா முடிஞ்சு போச்சு. என்ன ஒரு இந்த 2 கலரு, இந்த கலர் ஒன்று அக்கா அப்படியே கவரில் எடுத்து வச்சுருங்க. இந்த கலர் ஒன்று. ஸோ இந்த சாரீ வந்து நான் இன்னைக்கு வீடியோ போட்டிருப்பேன். இந்த சாரீ இது வந்து செம்ம வரவேற்புங்க. நான் சும்மா இதுக்கு முன்னாடியே லாஸ்ட் மந்தே வந்து நான் சும்மா மேலாப்பில் கட்டி காமிச்சேன். அப்போவே எனக்கு நல்லா ஆர்டர் இருந்துச்சு. இது கட்டின அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்களே நிறைய பேர் கேட்டாங்க இந்த சாரீ. ஸோ இது இந்த சாரீ. ஸோ இது வந்து 499 இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோட 499. பின்னாடி மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 499 கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. அது ஒரு தடவை காமிச்சிருக்கேன். 499 என்னதுக்கா? நீங்களே தான் வாங்கிக்கோங்க. இந்த சாரீ உங்களுக்கு 799. இது சத்தியமாக ஒரு 2 குடம் தண்ணி குடிக்கலாம் உங்களுக்கு. அம்புட்டு வேர்வை முடியல. இந்த கிளாத் வந்து சூப்பர் கிளாத் இருக்கும். இந்த சாரீ ஜம்முன்னு கொடுத்துருக்கேன். 799 தான். இந்த கிளாத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரேட்டுக்கெலாம் சத்தியமாக கிடைக்கிது. அதே மீறி உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் மற்ற பேசுகிற வாங்கிக்கோங்க. இப்போ நான் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன். இந்த சாரீ கட்டுவேன் நான் சீக்கிரமாக. தெரியாமல் ஃபஸ்ட்டு தக்கி கொடுத்தது வந்து இதை கொடுத்துட்டாங்க. வசீகா பண்ணாங்க. இந்த தாய்கல்வி பண்ணாங்க தான். பங்கு கேளுங்க பங்கு என்னென்ன. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் இதெல்லாம் போட்டு விடுவாங்க. இந்த கலர். ஸோ என்னோட ஸ்டிச் எனக்கு சாரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது யாருன்னு கேட்குறீங்க. எனக்கு ஒரு பையன் தான் பண்ணி கொடுக்குறாரு. அவர்கிட்ட நான் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வாங்குறதுக்குள்ளேயோ படாத பாடுபட்டு தான் உங்களை அவர் அடிக்கடி உடம்பு முடியாது போயிடுது பையனுக்கு. இப்போ வேற ஒருத்தவங்க பண்ணி கொடுக்குறாங்க. நூறில் ஒருத்தவங்க. சார் அது எப்படி செட் ஆவாங்கன்னு தெரியல. பட் அந்த பையன் வந்து எனக்கு நல்லாவே செட் ஆனாங்க. பட் ஆனால் ஹெல்த் இஷ்யூ உள்ள பையன். ஓகே, இன்னைக்கு இந்த சாரீஸ் எல்லாம் காமிச்சிட்டேன். எனக்கா கோல்டன் சாரி மற்ற பேஜில் நம்ம பேஜில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு 2 பேர் கேட்டாங்க. நான் அது கிளாத்து தான் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து சொல்லுங்கள். எதுக்கா கோல்டன் சாரி? எந்த கோல்டன் சாரி? நம்ம ஃபெஸ்டிவல்.
பாடுறா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பேஜ்ல கம்மியா இருக்கு எங்க கிளாத்துக்கு அவங்க கிளாத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. கோல்டன் நான் வந்து மீஷோல ஒன்று ஆர்டர் போட்டேன். மீஷோல ஒன்று ஆர்டர் போட்டேங்க. சரி எல்லாரும் மீஷோல கம்மியா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம சாரியில இருக்கும்போது எப்பயுமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் என்ன சொல்றதுன்னா, பாலிடிக்ஸ்ங்கிறது என்ன தெரியுமா, பிசினஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸையும் தெரிஞ்சுக்கணும், கடையில நடக்கிறது தெரியணும், வெளில நடக்கிறது தெரியணும். அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்ற இடத்துல எங்க அதிகமா கம்மியா கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நம்ம ஒன்று பை பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் மீஷோல வந்துட்டு பை பண்ணேன். சத்தியமா சொல்றேன், குவாலிட்டி டோட்டல் டிஃப்ரெண்ட்டுங்க. அந்த நான் கொடுத்த என்ன மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. மேபி எங்களோட குவாலிட்டி வந்து ஒரு சில பேரோட மேபி மேட்ச் ஆகலாம். பட் நான் அதுல இருந்து வாங்கினேன். ஒருவேளை நான் ஆர்டர் பண்ணது ஒருவேளை வந்துட்டு ரொம்ப லோ குவாலிட்டியா உள்ளது ஏதோ ஆர்டர் பண்ணனா என்னன்னு தெரியல. பட் வந்துட்டு மோரோவர் என்னோட ப்ரைஸை விட ஒரு 100 ரூபாய் ஜாஸ்தி உள்ளதுதான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆனால் அதோட குவாலிட்டி டோட்டலா வேற. நான் இது இல்லாம இன்னும் நாளைக்கு 3 சாரி உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வீடியோ போட்டு அதே 3 சாரியோட குவாலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேரோட மைண்ட் செட் என்னன்னா, அந்த பேஜ்ல கம்மியா இருக்கு, இந்த பேஜ்ல கம்மியா இருக்கு, அந்த மைண்ட் செட் பண்றீங்களே தவிர கிளாத் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லா விஷயத்தையுமே அழகா காப்பி பண்ணிடலாம். எல்லா விஷயத்தையுமே சூப்பரா காப்பி பண்ணி செகண்ட் காப்பி போடலாம். சரிங்களா? அது முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து எல்லாரும் மாதிரியுமே நான் மார்க்கெட்டிங் பண்ணலாம். பட் ஃபேக்ட் என்னவோ அதுதான் சொல்றேன். நான் எப்பவுமே வந்துட்டு நான் ஸ்டார்டிங் டைம்ல நானுமே நிறைய ஏமாந்துருக்கேன். பணத்தெல்லாம் விட்டுட்டேன். நான் இந்த சாரி பிசினஸ்குள்ள வரும்போது கிளாத் எல்லாம் தெரியாம நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அனுபவப்பட்டுட்டேன். ஸோ அதனால வந்து நான் நிறைய செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வேற எதுல எங்கேயாவது வாங்கி பாக்குறது. ஸோ வந்துட்டு இஃப் இன்கேஸ் எங்களோட சாரி வந்து உங்களுக்கு ரேட் அதிகமா தெரிஞ்சா நோ ப்ராப்ளம். அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். நீங்க வேற எங்க உங்களுக்கு கம்மியாகிறது நீங்க அங்க பை பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கூட 2-3 இது பார்த்தேன். ஏன்னா இதை விட கோல்டன் சாரிக்கு ஒன்று போட்டிருந்தாங்க, அப்புறம் இன்னொரு சாரிக்கு இதுக்கும் ஒன்று போட்டிருந்தாங்க, கம்மியாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் ஃபீட்பேக் எங்களுக்கு நிறைய வந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இக்னோர். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சேம் பாலிசி. இமீடியட்டா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு வேற எங்கேயாவது கம்மியாக கிடைச்சுன்னா நீங்க அங்கே பை பண்ணிக்கோங்க. ஓகே, மிக்க நன்றி. மறுபடியும் நாளைக்கு வரதுக்கு ட்ரை பண்றேன் லைவ். நான் நாளைக்கு தான் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்காக்கா. நீங்க எடுத்தாச்சுல? நீதான் சொல்லணும். மேபி நாளைக்கு வந்தாலும் வரலாம்னு போகலாம். வரத்துக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். அதே மாதிரி காமெடி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஈவினிங் டைம்ல வெயிட் பண்ணுங்க. என்னோட சசி ஃபேஷன் பேலஸோட இன்ஸ்டாகிராம் ஐடி, சசி ஃபேஷன் பேலஸோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் சசி ஃபேஷன் பேலஸோட யூடியூப் சேனல், இது எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி போடுற வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்றேன், எனக்கு இந்த வீடியோ போட்டு நிறைய வந்து ஏர்ன் பண்ணணுங்கிற மைண்ட் செட் எனக்கு கிடையவே கிடையாது. எல்லாரும் இப்போ நீங்க அதை தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. கமெண்ட் ஃபேஸ்புக்ல இப்படி வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், சாரி ப்ரொமோஷனுக்கு பண்றோம், அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட தெரியாம நாங்க இப்படி வீடியோ போட்டு சம்பாதிக்கணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. விளம்பரதாயா பண்றோம், ஏன் அந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு கத்துட்டு போல இருக்கு. தயவு பண்ணி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நான் சாரி போட்டு ஒரு ஃபன் மாதிரி ஏதாவது மொக்க வாங்குறேன், நான் வந்து ஏதாவது லூசனமா பேசிட்டு இருக்கேன்னா இது எல்லாமே ஒன்லி மார்க்கெட்டிங், ஒன்லி வந்துட்டு அவேர்னஸ், அவ்வளவுதான். என்னோட பொருளை நான் விற்கிறதுக்கு நான் அந்த மாதிரி லூசனமா எல்லாம் பண்றேன், அவ்வளவுதான். சரிங்களா? மற்றபடி வீடியோ வச்சு சம்பாதிச்சு மேலே வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு கிடையாது. அப்படி பார்த்தா நிறைய ஹோம் டூர் போடலாம், என்னோட ஜுவல்லரி டூர் போடலாம், நிறைய இருக்கு, நிறைய கான்செப்ட்லாம் இருக்கு. எல்லாரும் பண்ற மாதிரி நானும் பண்ணலாம். அந்த ஐடியா கிடையாது. எங்களோட பிசினஸை நாங்கள் டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றோம், அவ்வளவுதான். சரிங்களா? உங்களால முடிஞ்சா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவு வந்து எங்களெல்லாம் வளர்த்து விடுங்க. சரிங்களா? நாங்களாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வேடிக்கை பாருங்க. தாய்களை சொல்றது வந்து கேட்கணும். இங்க உண்மையிலுமே சொல்றேங்க, என்னெல்லாம் பெரிய ஆளாக்கி விட்டாங்க தெரியுமா? என்னன்னா ஒரு அன்னூருக்குள்ள வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம வந்தோம். அன்னூருக்குள்ள வந்துட்டு இப்போ ஓரளவு பிசினஸ் பண்ணி மேல வரும்போது இந்த பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு போட்டி போட இப்படி மேல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் தெரியுது. என்னதான் சசிகா, உண்மையிலுமே நம்மள அவ்வளவு பெரிய ஆள் ஆக்கிட்டாங்களா? ஏன்னா இங்கிட்டு போனாலும் பயம் எங்க மேல வந்துருவாங்களோ, முடங்கிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சுங்க எல்லாருக்கும். உண்மையாலுமே நான் வந்து எனக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் யாரெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அதை மைண்டே பண்றது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு போட்டி போடுற புத்தியே கிடையாது. போட்டி போட்டு மேல வரதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகும். சட்டப்பட்டு என்ன வருதோ சம்பாதிச்சோமா செட்டில் ஆகாமா அப்படின்னு போறாள்னாலாம். ஸோ அதனால முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்குமே தவிர யாரு கூட போட்டி போகணும் அதெல்லாம் கிடையாது. ஆனா டைம் கிடையாது. ஆனா உண்மையிலுமே சொல்றேன், நான் இருக்கிறதே தம்மா துண்டு கூட்ட டீம் கிடைப்பா, நான் என்னைய கண்டு போயிடுறாங்கப்பா, அதுதான் இதுல பெரிய ஹைலைட்டு. பட் இருந்தாலும் என்னை பெரிய வந்து எனக்கு ஒரே ஜாலியா போச்சு. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து பயப்படுறது பதிலாக நம்ம பிசினஸ் எப்படி கொண்டு போறோம்னு அவங்க முயற்சி பண்ணாவே நல்லா வந்துடலாம். இது வந்து எனக்கு மட்டும் அடுத்தவங்களுக்கு எடுக்கணும்னு தெரியுறாங்களே. சசிகா வந்து மனசுல உள்ள ஆளுகிட்ட, ஏன்னா உண்மையிலுமேங்க சத்தியமா சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் அதுல ஷேர் பண்ணியே ஆகணும். நாங்க என்ன பண்றோங்கிறத எவ்வளவு தைரியமா என் கடைக்குள்ளே வந்து வேவ் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் நடந்திருக்கு என் கடையில. நான் சம்டைம்ஸ் வந்து கேமரா போட்டு நான் சைலண்டா வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு எப்பயுமே நாங்க நைட்டு போய் கேமரா பார்ப்போம்.
அப்போ உட்காந்து நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன் கேமரா என்ன நடக்குது. அழகா வந்து உள்ள வந்துட்டு நோட் பண்றது, எப்படி சொல்றதுன்னா பாக்குறது என்ன பண்றாங்க இது பண்றாங்க சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வாட்ச் பண்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சசிகா வந்துட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல கிட்ட செய்ய மாட்டாங்க. நான் அப்படி இப்படி பண்ணுவேன், பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவத்திலே அப்படியே போவாங்க. இதெல்லாம் நடக்குது. அதாவது என்ன சொல்றதுன்னா எங்களை அவ்வளவு பெரிய ஆளா ஆக்கிட்டாங்க அப்படிங்கும்போது உண்மையிலுமே பெருமையா இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கட்ஸோட சொல்ற மறுபடியும் நாங்க பெரிய ஆளா வருவோம். சரிங்களா? நான் யார் கூட நான் போட்டிலாம் போட மாட்டேன், நான் கெடுக்க மாட்டேன். பட் நாங்களும் பொழைக்கணும் இல்லையா? எங்க தொழில நாங்க மேல கொண்டு வரதுக்கான எல்லாமே நாங்க பண்ணுவோம். ஆமா, இதெல்லாம் நான் ரொம்ப நாளா சொல்லாம இருந்தேன். என்ன சொல்றதுன்னா அதுலயும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா, எங்க கூடவே இருந்துட்டு எங்களுக்கு எல்லாம் அப்படிச்ச வேலைகள்லாம் நிறைய நடந்துச்சு. பட் அது வந்து என்ன சொன்னா ஜஸ்ட் என்ன சொல்றது சில்லி, அதனால நான் அதெல்லாம் பெருசா கொண்டு வர மாட்டேன். பட் வந்து எங்களை பெரிய ஆளாக்கணும், அவங்க முன்னாடி வந்து நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. ஆனா ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க முன்னாடியே போய் சொல்லுவேன், நீங்க இதெல்லாம் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும், பட் பரவாயில்ல எனக்கு பெரிய ஆளு. ஏன்னா அவங்க அதை பண்ணதுனாலதான் நான் வந்து பெரிய லெவல்ல யோசிக்க ஆரம்பிச்சேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குண்டு சட்டியில குதிரை ஓடுற மாதிரி அந்த வட்டத்துக்குள்ளே குதிரை ஓட்டிடுவேன். ஏன்னா 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களாம் ஒரு காரணம். வெயிட் அண்ட் வாட்ச். சரி, ஓகே, கட் பண்ணிடுங்க. ஃபினிஷ் கொடுத்துரு. டன் விட்டுறவா? ம்